உங்க ஹோம் லோனுக்கு பார்ட் பேமெண்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? ரூல்ஸ் தெரியாம போனா லாஸ் ஆகும். நம்ம தமிழ்நாடு ஒசூர் ப்ராப்பர்ட்டிஸ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க. இஎம்ஐக்கு மேல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்றது தான் பார்ட் பேமெண்ட். இதோட ப்ராசஸ் சிம்பிள் தான். நீங்க பேங்க் ஆப் மூலமாவோ பிரான்ச்ல ரெக்வஸ்ட் பண்ணி லம்சம் அமௌண்ட் பே பண்ணலாம். பிரின்சிபல் ரெடியூஸ் ஆகும். சேம் இஎம்ஐக்கு டெனர் குறையும், சேம் டெனருக்கு இஎம்ஐ குறையும். நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்க்ஸ்லாம் பார்ட் பேமெண்ட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க பார்க்கலாமா? நேஷனலைஸ்டு பேங்க்ல ஃப்ளோட்டிங் லோனுக்கு சார்ஜஸ் கிடையாது. நீங்க அன்லிமிட்டட் டைம் பே பண்ணலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷன். பிரைவேட் பேங்க்ல ஃப்ளோட்டிங்க்கு மோஸ்ட்லி சார்ஜஸ் கிடையாது. ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் போயிருந்தீங்கன்னா 2 to 4% வரைக்கும் சார்ஜஸ் இருக்கலாம். வருஷத்துக்கு 2 to 4 டைம்ஸ் பே பண்ண அலோவ் பண்ணுவாங்க. உங்களோட லோன் டாக்குமெண்ட்டை செக் பண்ணணும். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ல 2 to 5% சார்ஜஸ் இருக்கும். இங்க கண்டிஷன்ஸ் ரொம்ப அதிகம். வருஷத்துக்கு 1 or 2 டைம்ஸ் பே பண்ண அலோவ் பண்ணுவாங்க. மினிமம் அமௌண்ட் கண்டிஷன் இருக்கும். ஒவ்வொரு பேங்கோட ரூல்ஸ் டிஃபரெண்ட். அதனால உங்க ஹோம் லோனோட அக்ரிமெண்ட்டை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. லோன் ஆரம்பிச்சு ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள பார்ட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சேவிங் அதிகம், பிரின்சிபல் குறையும், டெனரும் குறையும். எப்பனாலும் பே பண்ணாதீங்க. சரியான டைமிங் அண்ட் கரெக்ட் மெத்தட்ல பார்ட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா லட்சங்கள்ல சேவ் ஆகும்.